Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NIT ரிசர்வேஷன் டீடைல்ட் அனாலிசிஸ் தான் my dear students பார்க்க போறோம். நிறைய பேருக்கு NITஸ்ல சேர்றதே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷனா இருக்கும். நிறைய பேர் IIT எய்ம் பண்ண சார் அது கிடைக்காம NIT வந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரிசர்வேஷன் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் my dear students. நீங்க எத்தனாவது ரேங்க் வரைக்கும் இருந்தா நீங்க வந்து NIT எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீடைல்டான அனாலிசிஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் NITs என்னென்ன NITs இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இவ்வளோ NITs இருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா 32 NITs இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுல டயர் 1 நம்ம ஸ்டேட்ல இருக்க NIT தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். திருச்சிராப்பள்ளி தான் கெத். NITலயே டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது NIT திருச்சிராப்பள்ளி தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து எய்ம் பண்ற காலேஜ் NIT திருச்சிராப்பள்ளி. டயர் 1ல மொத்தம் 10 காலேஜ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம NIT திருச்சிராப்பள்ளி. செகண்ட் பாத்தீங்கன்னா NIT சுராத்கல். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பெங்களூர் பக்கம் கிடையாது, அதாச்சும் கோஸ்டல் ரீஜன், கொஞ்சம் இங்க இருந்து ஃபார் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் பாத்தீங்கன்னா NIT வராங்கல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எங்க இருக்குன்னா தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கு. அடுத்து NIT ரூர்கலா, இது வந்து ஒடிசா. இது NIT ரூர்கலா கூட ரொம்ப ரொம்ப தூரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த 3 காலேஜை பத்தி குறிப்பா டீட்டெயிலா அனலைஸ் பண்றேன். மற்ற காலேஜஸ் வந்துட்டுலாம் அதாச்சும் இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். NITல எத்தனாவது ரேங்க் வரைக்கும் இருந்தா நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும். அப்ப இதுக்கே நான் சொல்றேன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ஒரு சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க எக்ஸாம் எழுதுனா போதும் உங்களுக்கு வந்து NITல சீட் கன்ஃபார்ம். அதுலயும் உங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப டயர் 3ல கூட சேரணும்னா நம்ம NIT புதுச்சேரிலாம் ஈஸியா கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களாம் கஷ்டமே படவே வேண்டாம். NITs வந்து மொத்தம் 32 இருக்கு. அதனால வந்துட்டு நமக்கு பயமே வேண்டாம். ஸோ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்னு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் NIT ரிசர்வேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டேட்லயுமே அந்த ஹோம் ஸ்டேட்டுக்கு அவங்க 50% அலாட் பண்ணிருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம NIT திருச்சிராப்பள்ளியிலும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 50% சீட் வந்துட்டு அவங்க நமக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்க 50% தான் அதர் ஸ்டேட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற இந்தியாவில் இருக்க அதர் ஸ்டேட்ஸ்லாம் ரிமைனிங் 50 தான். ஸோ நம்மளோட சீட்டை நம்ம தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கணும். இப்போ நம்ம 50% அக்வயர் பண்ணாம ஒரு 30 தான் வாங்குறோம்னா அந்த 20% நம்ம சீட்டு நம்ம ஊரு அதை வந்துட்டு வேற யாரோ ஒரு வடக்கு மாணவர் எடுத்துட்டு போயிடுவார். ஸோ அதனால நீங்க வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு NIT IIT எய்ம்னா கண்டிப்பா திருச்சிராப்பள்ளி அப்ளை பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க ரேங்கிங் ரொம்ப பின்னாடி இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். பெர்சன்டேஜ் முக்கியமா ரேங்க் முக்கியமா அப்படின்ட்டு. வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். செகண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி, அதாச்சும் இது கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ்னு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வழக்கமா அவங்க வந்து இவங்களுக்கு போக மிச்ச வந்து ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் ஜென்ரலுக்கு இருக்கும். அதனால ஜென்ரலுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கிடையாது. அதுவே பாத்தீங்கன்னா ஜென்ரல் EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% தராங்க. OBC நான் கிரிமி லேயருக்கு 27%, SCக்கு 15%, STக்கு 7.5% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஈச் கேட்டகரியிலையும் உங்களுக்கு 5%, அதாச்சும் உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த உள் ஒதுக்கீடுல உங்களுக்கு ஈச் செக்ஷன்லயும் வந்துட்டு உங்களுக்கு 5% உங்களுக்குன்னு அலாட் பண்ணுவாங்க. அப்படி யாரும் பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறப்பதான் அவங்க வந்து அந்த சீட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு நான் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால தான் வந்துட்டு அவங்க இவ்வளவு சலுகைகள் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்றாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஜெண்டர் வைஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு அட்லீஸ்ட் 20%, அது ஒரு NITஸை பொறுத்து மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 20% மினிமம் அவங்க வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னே அலாட் பண்றாங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஜாயின் பண்றது NITலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், JEE மெயின்ஸ் இப்போ குவாலிஃபைங் கட் ஆஃப், அதாச்சும் ஸோ ஜென்ரலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் JEE மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, JEE மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு JEE அட்வான்ஸ் போறதுக்கான குவாலிஃபிகேஷன். அதாச்சும் ஒரு 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்களும் ஒரு ஆளா வரீங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறோம். இப்போ 14 lakh, இப்போ இந்த வருஷம் 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க.
அதுல நீங்க வந்துட்டு ஒரு 2.5 lakhs 3 lakhsக்குள்ளார நீங்க வந்துட்டு வருவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்குன்னா ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அந்த ஜேஇ அட்வான்ஸ்க்கான குவாலிஃபையிங் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஇ மெயின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த பெர்சன்டைல் எல்லாமே. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப பெர்சன்டைல் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அதை தாண்டி இப்ப ஐஐடிஸ்லயே இப்ப நியூ ஐஐடிஸ் நிறைய வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்க எங்கேயாச்சும் நமக்கு சீட்டு கிடைச்சிரும், என்ஐடி சீட்டு கிடைச்சிரும், அந்த மாதிரி நம்புறாங்க. கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதுல நீங்க பெர்சன்டேஜை விட ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ஜென்ரல் கேட்டகரி பாத்தீங்கன்னா 93.23 வந்துட்டு குவாலிஃபைங் கட் ஆஃப். அதாச்சும் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு போன வருஷம் இருந்த கட் ஆஃப் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 93 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே 2023ல பாத்தீங்கன்னா 90% இருந்தாலே போதும். அப்ப 3% ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏறிக்கிட்டே போகுது. ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்க பேரையே மறக்கிற அளவுக்கு நீங்க படிக்கணும். அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா 95% எடுத்தாதான் பாஸ் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு வரும். அந்த குவாலிஃபைங் மார்க் இருந்தாதான் என்ஐடிஸ்ல உங்களுக்கு டயர் 1ல கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல எனக்கு டயர் 2 டயர் 3 பரவாயில்லனா அது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆனா உங்களுக்கு டயர் 1 காலேஜஸ், அதுலயும் என்ஐடி திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி இடம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஜேஇ மெயின்ஸை வந்து நீங்க குவாலிஃபை பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நினைக்கலாம் சார் நான் 90% வச்சிருக்கேன் எனக்கு கிடைக்குமானா டவுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா 2023ல பாத்தீங்கன்னா ஒரு 8-9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுனாங்க. அதுவே 24ல பாத்தீங்கன்னா 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த காம்படிஷன் வந்து ஏறிக்கிட்டே போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 90% நீங்க வாங்கிட்டீங்க சார், நான் 90 மார்க்ஸ் சார், நான் கெத்து சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ 90% அப்படின்னா என்னதுன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 10% ஸ்டூடெண்ட் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு 90% ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியம். ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த 10%லயே ஒரு 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதுல்ல. இப்ப டயர் 1 எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது, எல்லாமே வந்து ஃபுல் ஆயிடும். அவங்களே வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா 93% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நினைச்சு பாருங்க எத்தனை பேர் வந்து குவாலிஃபை ஆயிருப்பாங்க. இப்போ அவங்க 93 வச்சிருக்காங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் வந்து வருஷம் வருஷம் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப 93னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபில்ட் அவுட் பண்றதுக்கு தான் 93 வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா 95% வரும். அதை மனசுல வச்சுக்கிட்டு பொங்கல் லீவ்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ஜென்ரல்ல பிடபிள்யூடி நான் முன்னாடியே சொன்னதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிடபிள்யூடிலாம் நீங்க எழுதுனாலே போதும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதும், உங்களுக்குலாம் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ நீங்களாம் சில்லாவே படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படி வேணா சொல்லுங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேங்க் வெர்சஸ் பெர்சன்டைல். அப்ப நமக்கு பெர்சன்டைலை விட எந்த ரேங்க்ல இருக்கும், என்ஐடிஸ் எவ்வளோ ரேங்க் வரைக்கும் நம்மள எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா, ஏன்னா மட்டும் உங்களோட அந்த ரிசல்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரேங்க் வரும். அந்த ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரேங்கை வச்சு தான் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேங்க் 2024ல 1665 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ரேங்க் 2023ல 1233. அதாச்சும் இவ்வளோ ரேங்கிங் வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. 99.9% அதாச்சும் 9% இத்தனை பேர் வந்து வந்திருக்காங்கன்னா இப்போ எத்தனை பேர் 100 out of 100 எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் வந்துட்டு 260க்கு மேல மார்க் எடுத்திருக்காங்க, 270க்கு மேல அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு 200 above வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ காம்படிஷன் நமக்கு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதுதான் முக்கியம். உங்களோட ரேங்கிங் எங்க வந்து நிக்குது அப்படிங்கறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியம். இதெல்லாம் வந்து ஜென்ரல் கேட்டகரி. நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் மார்க் வந்து கம்மியாயிட்டே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ரேங்கிங் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே போய் நிற்கும். எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 99.9 பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பாயிண்ட், அதாச்சும் 99.9 அடுத்து 99.8க்கே 3243 ரேங்க் இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. அப்ப 99% மட்டுமே 99ல இருந்து நீங்க 99.9 அது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே எத்தனை 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஆட் பண்ணோம்னா அவ்வளோ ரேங்க் வந்து நமக்கு பின்னாடி போயிடுச்சு. 15,000 பேர் வந்துட்டு
99% வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நினைச்சு பாருங்க எவ்வளோ காம்படிஷன், எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த ரேங்கிங் இந்த வருஷம் இன்னும் ஏறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து பேப்பர் டிஃபிகல்ட்டி இதெல்லாம் பொறுத்து நிறைய விஷயம் இருக்கு. அதை தாண்டி 99% இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடிஸ் தான் போக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுலேயும் டாப் 1000 அவங்களாம் வந்துட்டு குறிப்பா ஐஐடியில ஏதோ ஒரு ஐஐடியில சேர்ந்துடணும் அப்படிதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க. அதை தாண்டி மிச்சம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து என்ஐடிஸ் ஈஸியா கிடைக்கும். அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்துக்கோங்க. 90%ங்கிறப்ப 1,49,500 பாருங்க. 90%க்கு வந்து 1,49,500க்கு வந்துருச்சு போன வருஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2024ல. அப்போ 1,49,000னா நீங்க 90% கெத்துன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி 1.5 லட்சம் பேர் இருக்கான். அந்த 1.5 லட்சம் பேர் போக உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 90% வாங்கிட்டேன்னு கெத்தாவும் இருக்காதீங்க. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 99லே 15,000 பேர் இருக்கான். 95% பார்த்தீங்கன்னா 76,000 பேர் இருக்கானுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் போயிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே டயர் 1க்கு ரொம்ப அடிச்சுப்பாங்க. இதுவே நீங்கள் டயர் 2 டயர் 3 போகிறப்ப இன்னும் கம்மியாகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் திருச்சிராப்பள்ளியிலேயே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்பெசிஃபிக்காக சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் சிஎஸ்இ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் மெயின் ஃபோக்கஸாக எடுக்கிறாங்க. அதனால நீங்க வந்துட்டு எந்த கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம். நிறைய கோர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காதனால ஃபில் ஆகாமலே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடி ஐஐடிலாம் நீங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சூஸ் பண்ணீங்கனாலே ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா வந்துட்டு நீங்க எடுக்கிறப்போ ஒரு கோர்ஸ் டாப்ல இருக்கும். அதுவே நீங்க 4 வருஷம் முடிச்சுட்டு அந்த படிப்பு வர்றப்ப ஒரு சில கோர்ஸ் டவுன் ஆயிடும், ஒரு சில கோர்ஸ் அப்பதான் பிக்கப் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு எதுவுமே கணிக்க முடியாது. இப்போ இந்த கோர்ஸ் நல்லா இருக்கு, இதை நம்ம சூஸ் பண்ணுவோம், பேக்கேஜ் நல்லா வருதுன்ட்டு. நீங்க என்ஐடில எந்த கோர்ஸ் படிச்சாலுமே அதுக்கான வேல்யூ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். டயர் 1 காலேஜ் கட் ஆஃப் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ஐடி திருச்சிராப்பள்ளி 2024ல சிஎஸ்சிக்கு அதர் ஸ்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அதர் ஸ்டேட்டுங்கிறப்ப புதுச்சேரியும் வந்துடும். புதுச்சேரியுமே அதர் ஸ்டேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 1224 1200 ரேங்க் வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதுக்குள்ளார வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஏன் சார் 1200 ரேங்க்லாம் எப்பேற்பட்ட ரேங்க் சார்? ஐஐடிஸ்லேயே டாப் ஐஐடிஸ் கன்ஃபார்மாக கிடைக்குமே சார்? கண்டிப்பாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு தான் சிஎஸ்சிக்கு சொல்லிருக்கேன். சிஎஸ்சிங்கிறது டாப் ஐஐடிஸ்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப டஃப். அதில் ஒரு சிலவங்க அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி போனவங்க தான் கடைசியாக இங்கே 1224 ரேங்க் வரைக்கும் வந்திருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம் ஸ்டேட் இதுவே நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரேங்க் வரைக்கும் வந்துட்டு போன வருஷம் சேர்ந்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் சேர்ந்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 222ல 282 வரைக்கும். அதர் ஸ்டேட் ஹோம் ஸ்டேட் எல்லாரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மார்க்கையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போதுமே உங்களுக்கு சேஃபர் சைட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 230 240க்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 250 தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 250 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்தீங்கனாலே அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து இசிஇ இதுக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இவங்களுக்கு வந்து 3546 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நமக்கு வந்து 7000 வரைக்கும் ஹோம் ஸ்டேட்ல எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே டபுள் ட்ரிபிளாக கூட போயிருக்கு. அதனால நீங்கள் வந்து நம்ம ஹோம் ஸ்டேட் குறிப்பாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 36,000 ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீ ஒரு சிலவங்க வந்துட்டு ஒரு 30,000 ரேங்க் 35,000 ரேங்க் எடுத்துட்டு எனக்கு என்ஐடி திருச்சி கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. சிஎஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்காது. அதுவே வந்துட்டு இங்கே நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் பார்த்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் சிஎஸ்சி வந்துட்டு மினிமம் ரேங்கிங் வந்துட்டு 1224 இதுக்கு தான் மேக்ஸிமம். இதுக்குள்ளார இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி போயிட்டா டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே டாப் பிரான்ச்சஸ் இதுலேருந்து இந்த ரேங்கிங் வரைக்கும் எடுத்திருக்காங்க. கடைசி ரேங்கிங் வந்துட்டு 24,286 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கடைசினா இந்த இது சொல்லிருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்துட்டு 24,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. ஸோ 24,000 ரேங்க் வரைக்கும் இருந்தால்
நீங்கள் தாராளமாக என்ஐடி திருச்சி வந்துட்டு அதாச்சும் நீங்கள் ஒரு 50,000 ரேங்க்குள்ளார நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் தில்லா அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனா உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ அதே இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து 2023க்கு. ஸோ இதுக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னாலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து 1500 ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க, இங்கே 1200 குறைஞ்சிருச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா ஒரு 100 ரேங்கிங் தான் முன்ன பின்ன இருக்கு. ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ஐடி சுராத்கல், இதுதான் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கர்நாடகாவில் இருக்க ஒரு ஃபேமஸான என்ஐடி தான். டயர் 1ல டாப் 2ல வந்து இருக்கு. ஸோ என்ஐடி சுராத்கலும் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷனில் வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் ஸ்டேட் கிடையாது, வெறும் அதர் ஸ்டேட் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு 215லேருந்து 278 வரைக்கும் ஆவரேஜாக வேணும். நீங்கள் ஒரு 200 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே இங்கே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுங்க, நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக வரும், நம்ம எந்த ரேங்கிங்கில் வரும். இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஸோ நமக்கு வந்து இந்த காலேஜ் கரெக்டாக இருக்கும்பா, நம்ம வாங்குற மார்க்குக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக போகிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அனலைசிஸ் கொடுக்கறதுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது 2023. அடுத்து என்ஐடி வராங்கல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து தெலுங்கானா ஸ்டேட். இதுலேயும் வந்து நீங்கள் அதர் ஸ்டேட் வந்து பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து 30,000 வரைக்கும் எல்லாம் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா 30,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே சிஎஸ்சிக்கு 2186 வரைக்கும் அதர் ஸ்டேட் வந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா தெலுங்கானாலாம் பக்கம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்லேருந்து. ஸோ என்ஐடி வராங்கல், என்ஐடி சுராத்கல், நம்ம என்ஐடி திருச்சிராப்பள்ளி, இது மூணுமே டாப்ல வர காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தாண்டி ஒரு என்ஐடி பக்கத்தில் இருக்குன்னா நம்ம என்ஐடி புதுச்சேரி, அதெல்லாம் வந்து டயர் 3 காலேஜ் தான். பட் ஒரு அந்த என்ஐடி அந்த பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அங்கே போய் சேர்ந்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட். இது வந்து 2023ல அவங்களோட ரேங்கிங் சிஸ்டம் அந்த இதுதான் மை. ஸோ 2023 ரேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கான மார்க்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2023க்கு 24க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வருஷம் அதை விட பெரிய டிஃப்ரென்ஸ் வரலாம். ஏன்னா வந்துட்டு போன வருஷம் என்டிஏ நிறைய சொதப்பிட்டாங்க. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் உஷாராக இருப்பானுங்கன்னு நம்புகிறோம். ஆனால் பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு என்ன தான் பண்ணுறானுங்கன்ட்டு. அடுத்து என்ஐடி ரூர்கலா, இதுவும் வந்துட்டு டாப் 4ல் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதான ஒடிசாவில் இருக்குது, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ எங்கேயாச்சும் எனக்கு அதர் ஸ்டேட் போனாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வந்து 2940 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். லாஸ்ட்டு வந்துட்டு 41,000 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இது ஸோ என்ஐடி ரூர்கலாலாம் நீங்கள் வேணுன்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே ஹோம் ஸ்டேட்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 54,000 வரைக்கும் போயிருக்கு. இது வந்துட்டு டாப் காலேஜஸ்க்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் வந்துட்டு டயர் 2 டயர் 3லாம் போனீங்கன்னா 1 lakh வரைக்கும் நீங்கள் ரேங்கிங் வச்சுருக்கீங்கனாலே ஈஸியாக உள்ளார போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாலியாக எக்ஸாம் எழுதுங்க, ஆனால் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு குறிப்பாக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் தெரிவிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது 2023 ரேங்கிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து அலகாபாத், இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ரேங்கிங் வரைக்கும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த வருஷம் மேபி குறையலாம், இல்லை அதிகமோ ஆகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ப்போம் எப்படின்ட்டு. ஏன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் விஷயமே இருக்குது. அதுக்கப்புறம் என்ஐடி கேலிக்கட், ஜெய்ப்பூர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4700 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு 5000 ரேங்கிங் 10,000 ரேங்கிங்குள்ளார இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிஎஸ்சி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5000 ரேங்க்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டான என்ஐடிஸாக பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நாக்பூர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றுத்துக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வந்து 6000 வந்துச்சு. என்ஐடி குருக்ஷேத்ரா, இதெல்லாம் வந்துட்டு அந்த டாப் 10ல் வர்றது தான். ஆனால் வந்துட்டு 6000 வரைக்கும் வந்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து யோசிங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம், நார்த் இந்தியா, அவ்வளோ தூரம் போய் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 149லேருந்து 232 வரைக்கும் இருந்தாலே உங்களுக்கு வந்து என்ஐடியில் சீட் கிடைக்கிது. ஸோ வந்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்
எது வந்து உங்களுக்கு தேவை, எப்படி வந்துட்டு நம்மளோட லைஃப், உங்களோட லைஃப் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் உங்க ஃபியூச்சரை பத்தி. ஸோ உங்க ஃபியூச்சருக்கு எது எது தேவை, எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும். நான் வந்து இப்படிலாம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு லாஸ்ட் டெசிஷன் நீங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். அப்பதான் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும். இதுவே இன்னொருத்தவங்க சொல்லி எடுக்கிறப்ப அது மேபி கரெக்டாகவும் அமையலாம், ராங்காகவும் போகலாம். பட் அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குமாங்கிறது டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இதுல தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து சூரட், என்ஐடி சூரட், அதை வந்து SVNITன்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் வந்து 7000 ரேங்கிங். ஏன்னா ஹோம் ஸ்டேட்ல ரேங்கிங் வந்து எப்பொழுதுமே கம்மியாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் ஸ்டேட்ல வந்து இங்கே வந்து 7000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டயர் 1 காலேஜ் அதர் ஸ்டேட் கோட்டா அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ NIT திருச்சி ஓப்பன் பார்த்தீங்கன்னா 1224 ரேங்கிங். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான ரேங்க், டாப் ரேங்க். அது கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேலே இருக்கிறவங்க திங்க் பண்ணி யோசிச்சு அப்ளை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிஸ்க் வந்து இருக்கு. அதுவே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா 201 அந்த கேட்டகரி இருந்தாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நான் கிரிமி லேயர், OBC நான் கிரிமி லேயருக்கு, ஏன்னா OBC கிரிமி லேயரும் ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 369 ரேங்க் அது வரைக்கும் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ SC STக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்ம NIT திருச்சி எடுக்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நினைக்கலாம் 123 ரேங்கா சார், ST கேட்டகரியில் டாப் 123ல வந்தவங்க தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போன தடவை அப்ளை பண்ணிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தவங்கலாம் இவங்க வந்து செலக்ட் பண்ணலை. இது வந்துட்டு அதர் ஸ்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நம்ம ஹோம் ஸ்டேட் வாங்க பார்ப்போம். ஸோ ST கேட்டகரிக்கு 2500 ரேங்க் வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ST கேட்டகரின்னு வர்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கேட்டகரிக்குன்னு வர ரேங்கிங்ல இவங்க வந்து தனியாக வருவாங்க. உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ரேங்கிங் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரேங்கிங் தான் இங்கே இருக்கு. ஸோ இதுவே ஓப்பன் பார்த்தீங்கன்னா 5666 அது வரைக்கும் வந்துட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன்ல என்னதுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ஓப்பன் கேட்டகரி. அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா SC கேட்டகரிக்குன்னு அவங்க தனியா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிவைட் ஆயிடுவாங்க. அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். SC STங்கிறப்ப பிரிஞ்சிடும். ஓப்பனுங்கிறப்ப ஜென்ரல் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. OBC கிரீமி லேயர்ல வர்றவங்க, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க, அவங்கலாம் வந்துட்டு ஜென்ரல்ல அவங்க வந்து நிறைய பேர் வந்துருவாங்க. ஒரு சிலவங்க இதுல இந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்களும் ஓப்பன்ல எழுதுறதுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன்ல வந்து பொதுவாக எப்பொழுதுமே பாப்புலேஷன் ரொம்ப ஹையா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு செக்ஷன் வைஸ் பிரிஞ்சிடும். அது மாதிரி இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்க்குறப்போ 4239 அந்த ரேங்கிங் வரைக்கும் இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே தான் எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாவை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் கொடுத்துருக்கும். ஒரு NITல சேர்றதுக்கு எனக்கு எவ்வளோ ரேங்கிங் வேணும், எவ்வளோ மார்க்ஸ் வேணும், அதாச்சும் நான் பெர்சன்டேஜ் சொல்லாமல் மார்க்ஸ் ரேங்க்ஸ் அதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டெப்த்தாக சொல்லிருக்கேன். இதுவே IITs போனால் பெர்சன்டேஜ் நீங்கள் பார்க்கலாம். அதுவே NITஸ்க்கு ரேங்கிங், அதுக்கப்புறம் உங்களோட மார்க், இது ரெண்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரேங்க்ல வந்தால் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து தில்லா இருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE Mains 2025 எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கும். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.